வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சொல்வன்மை பேசுவது எப்படி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சில பதிவுகள் கூட பார்த்தோம். அதாவது கேட்கதற்கு விருப்பமுடையவராக பேச வேண்டும், விருப்பப்பட்ட சொல்களை மட்டுமே சொல்ல வேண்டும் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல் சொல்வன்மை அப்படின்னு சொன்னால் வன்மை என்பது இங்கே என்ன இருக்கும்? சிறப்பு, ஆற்றல், பேசும் ஆற்றல், பேச்சாற்றல். அப்புறம் த ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், எப்படியெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும், எப்படி பேசினா அது ஒரு மேடையில் ஏற்புடையதாக இருக்கும். இல்லை மேடையில் வேண்டாம், சாதாரணமாக ஒரு 2 பேருக்கு நடுவில் சில கருத்துக்களை நம்ம ஏற்புடையதாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது விருப்பப்பட்டு கேட்கின்ற அளவில் அந்த செய்திகளை சொல்ல வேண்டும். இது கூட சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத். பிரியமாக இருக்கிற வார்த்தைகளை சொல்ல வேண்டும், உண்மையை பேச வேண்டும், எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும். சில நேரத்தில் உண்மை என்பது என்ன சொன்னால், அது கூட வள்ளுவர் சொல்லியிருக்கார், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். நம்ம நிஜத்தை சொல்கிறேன்னு சொல்லி ஒரு உயிரை போக்கக்கூடிய அளவுக்கு நிஜம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரான ஒருத்தரை தவறாக நம்ம என்ன காட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி நிஜம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உண்மை பேச வேண்டும். எப்படி இருக்கணும்? யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். எதை பேசுவது என்றாலும் அதிலிருந்து ஒரு நன்மை விளைவிக்க வேண்டுமே தவிர தீமை விளைவிப்பதற்கு அந்த ஏதுவாக இருக்கக்கூடாது நம்ம பேசக்கூடிய உண்மை. அப்போ நிஜம் சொல்லணும், எப்போவும் நிஜம் பேசணும். அப்போ நிஜம் பேசுறதுக்கு உண்டான சில என்ன அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது. சொல்வதை திருந்த சொல்லணும், சொல்வதை ஏற்புடையதாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஒரு சில செய்திகளை நம்ம சொல்கிறோம் பிறருக்கு. நம்ம எப்போவுமே ஒருத்தர் பேசுறதுன்னா சொன்னால் என்ன, எதிர உள்ளவங்கள கேட்கறதுக்கு தான். அது நம்மளுக்கு தெரியப்பட்டவங்களாக இருந்தாலும் கேட்பாங்க, பொது மனிதர்களாகவும் கேட்பாங்க. அப்படின்னு சொன்னால் விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை நம்ம இனிமையாக ஒரு வாட்டி சொல்லிடுறோம், சொல்லி கொடுக்குறோம். அந்த விஷயங்களை அவங்க கேட்டுக்கிறாங்க. ஆனால் கேட்டுக்கிட்ட பிறகு அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. சில நேரத்தில் அதுக்கு அதே போல் அவங்களுக்கு தெரியப்பட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லுவாங்கன்னு வைங்க. அந்த நேரத்தில் அதை நம்ம என்ன பண்ணோம், உன்னிப்பாக கவனித்து அந்த சொல்லக்கூடிய செய்திகளில் எது சிறப்பானதாக இருக்கிறது, எது நமக்கு தேவைப்படும், எதை நம்ம பின்னாடி we can use it at a later point அப்படின்ற மாதிரி வேறு ஒரு சமயத்தில் அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு அதை கவனித்து அந்த செய்திகளை, எதிர வரக்கூடிய செய்திகளை நம்ம கேட்டுக்கணும். இப்படி செய்தால் அந்த கான்வர்சேஷனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குல்ல, அறம் பொருள், அந்த பொருள் இங்கே ஏற்புடையதாக இருக்கும். ஒரு பேசுறதுக்கு ஒரு முறைமை இருக்குது, பேசுறதுக்கு ஒரு தர்மம் இருக்குது, அனுஷ்டிக்க வேண்டிய அதாவது கடைபிடிக்க வேண்டிய முறைமைகள் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அந்த முறைமைகளில் இது என்னது, ஒருத்தர் நம்ம பேசுகிறோம், நம்ம பேசுகிற செய்தியை அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க, அது அவங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது, அதில் அவங்களுக்கு என்ன மீண்டும் மீண்டும் அதுபோல் அதே போல் அதுக்கு தொடர்புடைய செய்திகளை அதே போல் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எல்லாம் சரிதான். ஆனால் இப்போ நம்ம பேசிட்டோம், அவங்களுக்கு இது போல் ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அதுக்கு தொடர்புடையதாக அவங்க ஒரு பதிலுக்கு சில செய்திகளை நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. அப்படின்னா அந்த நேரத்தில் அப்படி அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை நம்ம உற்று கவனித்து அதில் இருக்கிற செய்திகளை நம்ம வாங்கிட்டு அதில் ஏது நம்ம உடனே உபயோகப்படுத்த முடியுமா, இல்லை அதை கடைபிடுவதற்கு வேறொரு சமயத்தில் அதை கடைபிடித்து கொள்ள வேண்டுமா என்று கருதி அதை நம்ம உன்னிப்பாக கவனித்து கேட்க வேண்டும். அப்படி ஒரு கவனித்து கேட்கறது ஒரு சிறந்த அறம், அது சிறந்த பொருள் தரும் அப்படின்னு. இதில் என்ன இங்கே அறம் வருது அப்படின்னு கேட்டால் அறம் இல்லை அது. அதாவது அது எப்படி அறம்னு சொன்னால், 2 பேர் பேசும்போது ஒரு முறைமை இருக்குது, 2 பேர் பேசும்போது ஒரு கார்டியம், தட் இஸ் ஒரு டெக்கோரம் ஆஃப் கான்வர்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த டெக்கோரம் ஆஃப் கான்வர்சேஷனில் வென் யூ ஆர் ஸ்பீக்கிங் சம்படி ஹவ் டு லிசன். நம்ம 2 பேரும் குறுக்க சேர்ந்து பேசுறது இல்லை, ஒரு அவசரம் இல்லை. சொல்லுகின்ற செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு யோசித்து இறுதி செய்து அந்த பதில் பேச்சை நம்ம பேசணும். அப்போ டெக்கோரம் ஆஃப் கான்வர்சேஷன் சொன்னால் அதுபோல் நாம் பேசும்போது எப்படி அவங்க கேட்குறாங்களோ அதுபோல் நம்மளுக்கு பதில் சொல்லக்கூடிய எதிரில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம சொன்ன செய்திக்கு பதில் ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்லக்கூடிய பதிலையும் நாம் என்ன செய்யணும், உன்னிப்பாக கவனித்து அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலவற்றை பிறிதொரு சமயத்தில் பயன்படுத்தக்கூடும் என்று சொல்லி அதையும் நம்ம கவனித்து ஏற்றுக்கணும். இப்படி கவனித்து ஏற்றுக்கிறது சிறந்த அறனும், அதுவே சிறந்த பொருளும் தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு. இதுக்கு இது ஒரு பேசுறதுக்கு ஒரு திஸ் இஸ் ஒன் டெக்கோரம் ஆஃப் கான்வர்சேஷன் சொல்கிற மாதிரி
இது ஒரு முறைமை. இதில் இருக்கிற செய்திகளை நம்ம பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு. பேச்சு ஆற்றல் வரத்துக்கு முன்னாடி பேசுவது எப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த பேசுவது எப்படின்னா, இதுபோல் ஒருத்தர் பேசும்போது அடுத்தவர் வினயத்துடன் கேட்க வேண்டும். இன்னொருத்தர் பேசும்பொழுது நாமும் வினயத்துடன் கேட்டு அதில் சில முக்கியமான செய்திகளை நாம் குறித்து கொள்வது கூட ஏற்புடையதாக இருக்கும். குறித்து கொண்டால் அது உடனே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லை, சில நேரத்தில் சேமித்து வைத்திருக்கிறோம் சொன்னால் அதை பிறிதொரு சமயத்தில் பிறிதொரு நேரத்தில் அதை பயன்படுத்தலாம் என்று கருதுவதுதான் அதற்கு காரணம். அதனால் பேச்சாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உன்னிப்பாக கவனித்து அதில் உள்ள செய்திகளை குறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.